ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பெரிய நெல்லிக்காய் இருந்தால் குழந்தைங்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அதை எப்படிரா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஒரு ஆசைப்பட்டோன்னா இந்த ஸ்வீட் கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது. ஹேர்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே வளரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஊறி இருக்குது ஓவர் நைட்டு. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் 200 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் எந்த ஒரு அழுகலும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லைட்டாக அந்த ஒரு ட்ரையான டவலில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்தி விட்டால் அந்த சாறு உள்ளே இறவும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது நீங்கள் வேக வச்சதுக்கு அப்புறம் கூட அதை பண்ணலாம். இட்லி தட்டில் நான் 2 நெல்லிக்காவை எடுத்து அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இட்லி கொப்பரையில் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த நெல்லிக்காய் வைக்கிறேன். கரெக்டாக இப்படி வைக்கிற செகண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். அது ஒரு சைட் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த கல்கண்டு பார்ப்போம். இந்த கல்கண்டு நூல் கல்கண்டு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம குட்டி கற்கண்டுலாம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த கல்கண்டு ஆக்சுவலி இதில் நூல் இருக்கும். அந்த நூல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கல்கண்டு தான் யூஸ் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்பவே ஃபைனாக அரைக்க முடியாது. கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க தான் செய்யும். அது நம்ம குக் பண்ணும்போது அது கரைஞ்சிரும். இதுக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த இது ரொம்ப நேரம் ப்ராசஸ் ஆகணும்ல, அதனால் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் ஓவராக ஊற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு அந்த இது கரெக்டாக கரையிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே தண்ணி விட வேணாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 7 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். கரெக்டாக 7 நிமிஷம் கரெக்டான டைமாக இருக்கும். அது அழகாக வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஃபோர்க்கில் கூட ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கல்கண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இது கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட்டே ஆகிடுக்கு. அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். லைட்டாக கொஞ்சம் அந்த இது திக் ஆகிடுக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே அது கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி அதை அழகாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் அந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலவே நல்லாவே திக்காயிடுச்சு. இது கரண்டி வச்சு அடிக்கடி கிண்ணா அது உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த பவுல் லைட்டாக ஷேக் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். இப்போ அந்த பாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த கல்கண்டு நல்லா கேரமலைஸ்ட் ஆகி நல்லா திக்காகவே ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த நெல்லிக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறி போய் இங்கே பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு அந்த பாவோட அந்த கலர் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டாம், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த டார்க் அந்த தேன் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே அப்படியே எம்மியாக குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. இது நல்லா நைட்டு முழுக்க அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. பார்க்கவே தேன் மாதிரியே இருக்குல்ல அப்படியே. அந்த கல்கண்டு கரெக்டாக அந்த நூல் கல்கண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.